ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு ரேவதி விலாக். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேஸ்டியான முட்டை கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு முட்டை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நல்லா வறுத்ததுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் போட்டு நல்லா அதிலே மிக்ஸ் பண்ணி வறுத்துக்கலாம். நல்லா இது வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நறுக்கி வச்ச தக்காளி, அது 3 தக்காளி நல்லா சின்னதாக கட் பண்ணி அதுவும் போட்டு அதிலே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம், அப்போ தான் சீக்கிரம் குக் ஆகும். ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா வதக்கி விட்டுடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்மள தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். நல்லா இது வேகட்டும். இதிலே தனியாத்தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கொஞ்ச நேரம் வெந்துட்டுருக்கட்டும். நம்ம இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 சில் தேங்காய், பொட்டுக்கடலை 1 ஸ்பூன், கொஞ்சமாக கசகசா, 2 முந்திரி பருப்பு, பட்டை, லவங்கம், சோம்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இது வதங்கினதுக்கப்புறம் அரைச்ச மசாலாவை போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகி குக் ஆகிட்டு எண்ணெய் மிதங்கி வரணும். தேவையான அளவு உப்பு. இப்போ வேக வச்சுருக்கிற முட்டை உரித்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் உரித்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இது நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுக்கணும். உரித்து முட்டையை எடுத்து இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிவிட்டு எல்லா முட்டையும் இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுட்டு எண்ணெய் நல்லா மிதங்கி வரணும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ கட் பண்ணி வச்ச முட்டை இல்லை சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்துட்டு நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வர வரைக்கும் குக் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிரேவி ஆனதுக்கப்புறம் முட்டை கிரேவி ரெடி. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.